Hello friends, welcome back to Pauline channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு நம்ம அழகும் ஆரோக்கியமும் பகுதியில் பார்க்க போறது நம்ம பாரம்பரியமான சாப்பாடு பழைய சோறு. பழைய சோறுனாலே நம்ம நிறைய பேர் வெறுப்போம். ஆனா அது வெறுக்கக்கூடிய உணவு இல்ல, விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு. திடகாத்திரமாக இருக்கிற 60 வயசு கடந்த முதியவர்களை நம்ம கேட்டு பார்த்தோன்னா உங்களோட ஆரோக்கியத்துக்கு என்ன ரகசியம்னு அவங்க சொல்லுவாங்க, பழைய சோறும் கம்பங்களியும் தான் சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமாக சாப்பிட்டு வந்த பழைய சோறை அமெரிக்கன் நியூட்ரிஷன் அசோசியேஷன் எப்படி சர்டிஃபை பண்ணுறதுன்னா பல விதங்களில் சர்டிஃபை பண்ணுது. ரொம்ப முக்கியமான உணவு, குடலுக்கு தேவையான சத்துக்களை தரக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்ணுது. இன்னும் என்னென்னலாம் அவங்க சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பழைய சோறில் என்னென்னலாம் இருக்குது, அது எந்தெந்த விதத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது நம்ம வயருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். பழைய சோறு போதும், அறுவை சிகிச்சை வேண்டாம். இதை சொன்னவங்க யாருன்னு கேட்டால் நம்ம சென்னையில் இருக்கிற ஸ்டான்லி மருத்துவமனை அரசு மருத்துவர்கள் தான் சொன்னாங்க. ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்கிற இரைப்பை குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஜஸ்வந்த் சொல்லியிருக்காரு, குடல் புண்ணாகி அறுவை சிகிச்சைக்கு வரவங்க, அல்சரால் பாதிக்கப்பட்டு வராங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பழைய சாதத்தை கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு குடல் அறுவை சிகிச்சை இல்லாமையே அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்காங்க. இவ்வளவு மகத்துவம் மிக்க பழைய சோறு, அதான் நம்ம ஐஸ் பிரியாணியை பற்றி, அதனுடைய பயன்கள் பற்றி, அதில் என்னென்ன இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சம்மரில் இருக்கோம். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரைக்கும் நம்மளுக்கு வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கிறதுல பழைய சாதம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் எல்லாரும் பழைய சாதத்தை சாப்பிடுங்க, உங்களுடைய உடல் சூட்டை தணித்து கொள்ளுங்க. அமெரிக்கன் நியூட்ரிஷன் அசோசியேஷன் சொல்லியிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உடலுக்கு நன்மை தரும் இந்த பழைய சாதத்தில் அதிகமாக பாக்டீரியா இருக்குது. காலையில் இதை சாப்பிடும்போது வயிறு தொடர்பான எல்லா பிரச்சனையும் குணமாகும். அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்க அதிகப்படியான உஷ்ணம் போக்குன்னு சொல்கிறாங்க. இந்த உணவில் அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறதால மலச்சிக்கல் போகும். மலச்சிக்கல் போனாலே உடம்பு நம்மளுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும், சோர்வாக இருக்காது. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, ரத்த அழுத்தம் சீராகுது. யாருக்கெல்லாம் ஹை பிபி இருக்கோ அவங்களாம் இந்த பழைய சாதத்தை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிபி தணியறதை நம்ம பார்க்கலாம். முழு நாளைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா பழைய சாதத்தை நம்ம காலையில் சாப்பிட்றது நல்லது. அலர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை பிரச்சனைக்கும் தோல் தொடர்பான வியாதிக்கும் ஒரு நல்ல தீர்வை தரும் இந்த பழைய சாதம். எல்லா விதமான வயிற்றுப்புண்களுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த பழைய சோறு. புதுசாக நோய் தொற்றுகளை எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுல இந்த பழைய சாதம் அற்புதமாக செயல்படுது. உடலுக்கு நல்ல வனப்பை தருது. இளமையாக நம்ம தோற்றத்தை வைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது. பழைய சாதம் இருக்கிற இடத்துல கட்டாயம் ஆரோக்கியம் இருக்குங்க. பழைய சாதத்தில் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா இருக்கிறதால ஒரு புளிப்பு சுவையை உண்டாக்குது. அது மட்டும் இல்லாமல் புரதச்சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம் நிறைய இருக்குங்க. இதில் சாதாரணமாக நம்ம வடித்த சாதத்தில் 3.4 மில்லிகிராம் இரும்பு சத்து தான் இருக்குது. ஆனால் அது பழைய சாதமாகும்போது 73.91 மில்லிகிராமாக மாறுது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 100 பேரில் 30 பேருக்கு குடல் அழற்சி இருக்குது. இது ஏன் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல பாக்டீரியா நம்ம குடலில் இல்லாததால தான். ஏன்னா நம்மலாம் இப்போ பீஸா, பர்கர் இப்படி தான் சாப்பிட்றோம். பழைய சாதத்தெல்லாம் விட்டாச்சு. இந்த பழைய சாதத்தில் விட்டமின் கே, விட்டமின் B12 நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த பழைய சாதம் ஒரு வரப்பிரசாதம். இன்சுலின் சுரப்பை சீர்படுத்துது. அதனால் நல்ல முறையில் நம்ம சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். நம்ம அதிகமாக ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறதால நம்மளுடைய குடல் புழுக்கள் அழியுது. கோதுமை, ஓட்ஸ் போன்ற உணவு உட்கொள்கிறதாலையும் இந்த பாக்டீரியாக்கள்லாம் அழிந்து போகலாம். இதை நம்ம தவிர்க்கணுன்னா என்ன பண்ணணும்னா, அடிக்கடி பழைய சாதத்தை சாப்பிடணும். வயிறு வலி, மன அழுத்தம் இதெல்லாம் நீங்கணும்னா கட்டாயம் பழைய சாதத்தை உணவில் டெய்லி எடுத்துக்கணும். இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த பாக்டீரியாக்களை தர்ற பழைய சாதத்தை எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்குன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். மதியானம் இருக்கிற சாதத்தில், அதாவது மதியம் சாப்பிட்டுட்டு மீறுற சாதத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடணும். அப்படி தண்ணி ஊற்றி வைக்கும் பொழுது மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 மணி நேரம் ஆகிடும்.
நல்ல பாக்டீரியாக்கள் அதிகமாகவே ஃபார்ம் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய சாதம் சுற்றுச்சூழலில் இருக்க நல்ல பாக்டீரியாவை உறிஞ்சி தனக்குள்ளே வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த புளிப்பு தன்மை உண்டாகுது. காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இந்த பழைய சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி குடிக்கும் பொழுது இதை நீராகாரம்னு சொல்லுவாங்க, இல்லை பழைய சோற்று தண்ணீர்னு சொல்லுவாங்க. இதை குடிக்கும் பொழுது உடலுக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்கிது, அழகு கிடைக்கிது. இதை ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தை நம்மளுடைய கிச்சன்லேயே ஒரு ஓரமாக வச்சுருந்தா பொழுதும் காலையில் அது நல்ல சோறாக தயாராக இருக்கும். மண் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷமானது. மண் பாத்திரம் இன்னும் அதிகமான சத்துக்களை நம்மளுக்கு கொடுக்குது. இதனோட கூட பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்ல காம்பினேஷன். டாக்டர் அமுதன் சொல்கிறாரு, நாங்களும் என்னுடைய வீட்டில் இருக்க எல்லாரும் காலையில் பழைய சோறு சாப்பிட்டு வரோம். அதனால் என்னுடைய மனைவிக்கு குடல் அழற்சி சீராக இருக்குது, எனக்கு சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ அலோபதி டாக்டர்ஸே பழைய சோறை விரும்பி அதை சாப்பிட்டு சுகமாக இருக்காங்க. நாமும் அதே போல் நம்ம பாரம்பரியம் மிக்க பழைய சோத்தை தினமும் எடுத்துக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான விஷயம், ஃபெர்மெண்டட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் இப்போ விற்றுட்ருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாரம்பரியம் மிக்க அந்த பழைய சாதத்தை தான் பாட்டிலில் அடைச்சி விற்கிறாங்க. குட் பாக்டீரியா இருக்குது, உடல் சூட்டை தணிக்கும், இப்படிலாம் சொல்லி ஆன்லைனில் சேலை பயங்கரமாக இருக்குது மற்ற கண்ட்ரீஸ்லலாம். இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் எப்படின்னு தெரியல. அதனால் மற்ற கண்ட்ரிக்கு அந்த ஜனங்களுக்கு தெரிஞ்ச உண்மை நம்மளுக்கு மறந்து போய் நிற்கிறோம். ஏன்னா அவங்களுடைய உணவுகளை நம்ம நாட்டில் கொண்டு விதைச்சிட்டு நம்மளுடைய உணவுங்களை அவங்க பேக்கெட் போட்டு விற்கிறாங்க. எனவே நம்மளுடைய பாரம்பரிய உணவை நம்ம அன்றாடம் எடுத்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பழைய சாதத்தை குறித்து நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கட்டாயம் பழைய சாப்பாட்டை அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. இன்னும் நான் அழகும் ஆரோக்கியம் என்ற தலைப்பில் நிறைய வீடியோக்கள் போடுறதா இருக்கேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until bye from Wonder Pauline. Bye bye.